Hi friends, welcome to NNA இல்லம். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம வீட்ல இருக்க ரெண்டு பொருளை யூஸ் பண்ணி பூஜை பாத்திரங்களை வந்து எப்படி நல்லா பளபளன்னு க்ளீன் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி அதுல ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். பூஜை ஜாமான்லாம் வந்து விளக்குறதுக்காக இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல வந்து எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுக்கணும் விளக்கலாம். அப்பனா நமக்கு ஈஸியா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடும். அடுத்து வந்து இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்குவேன். இது வந்து நார்மல் வாட்டர் தான், ஹாட் வாட்டர்லாம் கிடையாது. இந்த தண்ணியில் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இதோட வந்து கொஞ்சமாக புளி, நிறைய பாத்திரம் இருக்கனால கொஞ்சம் நான் அதிகமாக போடுறேன். இதை போட்டுட்டு இதை ஹீட்லாம் பண்ண வேணாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து இந்த உப்பு கரையிற அளவுக்கு விட்டுறலாம். விட்டுட்டு நம்ம அந்த ஜாமான்லாம் வச்சுருக்கோம்ல, இந்த ஜாமான்லாம் எடுத்து ஒன்றொன்னா இதுக்குள்ளே போட்டுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஊற வச்சுட்டு தேய்ச்சோன்னா ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டுட்டு தேய்ச்சோன்னா நம்மளுக்கு வந்து தேய்க்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் புளி, கல்லுப்பு, புளி, அதுக்கப்புறம் வந்து பீதாம்பரி பவுடர் இது போட்டு வந்து நம்ம தேய்ச்சிட்டு எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு வந்துடும். நான் தேய்ச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்கு. நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி புளி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் தண்ணியில், வெறும் தண்ணியில் ஊற வச்சிட்டோன்னா, அது ஊற வைக்கலையே அது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்து ஊற வச்சிடணும். இந்த மாதிரி முதல்ல வந்து புளி வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. வெறும் புளி தான். இதோட கொஞ்சமாக கல் உப்பு. இந்த கல் உப்பு வந்து நல்லா அந்த ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருக்கும் விளக்கெல்லாம், அதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம தேய்ச்சிக்கணும் விளக்கு ஃபுல்லாக. முதல்ல வெறும் புளி வச்சு தேய்க்கணும். கல் உப்பும் புளியும் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து நான் தேய்ச்சி எடுத்துட்டேன். இதுக்கடுத்து இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணிக்கோங்க. இது நான் பூஜை பாத்திரம் விளக்குறதுக்காகவே தனியாக வச்சுருக்க ஸ்க்ரப்பு. இதில் இப்போ நான் வந்து பீதாம்பரி பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த புளி உப்பு வச்சு தேய்ச்சிருந்தோம்ல, அதை கழுவாமல் அதுக்கு மேலேயே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சோன்னா நல்லா வந்து ஷைனிங் ஆயிரும். இந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பாத்திரம்லாம் விளக்குவேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு வந்து இதாயிரும். இதுக்கடுத்து நீங்கள் சோப்பு எதுனா போடுறதுனா போட்டுக்கலாம். ஆனால் தேவைப்படாது சோப்பெல்லாம். இதிலே நல்லா வந்து பிசுக்கெல்லாம் ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் டேப் வாட்டரில் கழுவி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், பூஜை ஜாமான் எல்லாமே நல்லா வந்து பளபளன்னு க்ளீன் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.